சோத்ரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை பாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார் என்று சொன்னான். பிரியமான தேவஜனமே, நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பு அடங்க பண்ணுகிற தெய்வம். மீறுகிறவன் எவனானாலும் அவனை தண்டிக்கிற தெய்வம் அவர். ஆதலால் நம்முடைய வழிகளை நாம் காத்துக்கொள்வோம், நம்முடைய பாதைகளை செவையாய் வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் கடந்து போகிற பாதைகளில் நமக்கு முன்பு வருகிற போராட்டங்கள் பிரச்சனை மாத்திரம் அல்ல, பாவங்களை நாம் தட்டி உதறிவிட்டு ஓடுகிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டாம். சத்ருவுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள் உண்டு, சத்ருவை நேசிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தங்கள் ஆத்மாவை கெடுத்துக் கொண்டு இவைகளை செய்வதனால பலனொன்றும் இல்லை. இதம் சொன்னபடி இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.